பின்னால் பேசுகிறவர்கள் இருந்தால் அவர்களை அங்கேயே விடுங்கள். காரணம், அவர்கள் உங்களை விட பின்தங்கியவர்கள் தான். முன்னாடி வர தைரியம் இல்லை. 2, நீ விரும்பியது கிடைத்தால் அது கடவுளின் ஆசீர்வாதம். நீ விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அது கடவுளின் பாதுகாப்பு. 3, கவலை என்பது நாளைய பிரச்சனைகளை குறைக்காது, ஆனால் இன்றைக்கு இருக்கும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் சுரண்டிவிடும். 4, இந்த பயணம் நம்மால் ஏதாவது ஆகும் பயணம் அல்ல. நமக்கானது இல்லாத அனைத்தையும் விட்டுவிட்டு உண்மையிலே நாமே யார் என்பதை கண்டுபிடிக்கும் பயணம் இது. 5, வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க கடந்த அத்தியாயத்தை மறுபடியும் வாசிக்க முடியாது. 6, மாற்றம் கடினமா தோன்றும், ஆனால் ஒரே இடத்தில் தங்கி போவது இன்னும் வலியோடு இருக்கும் நாள் வந்ததும் நிச்சயம் நீ மாற ஆரம்பிப்பாய். 7, நீங்கள் வாழ்க்கைக்கு கூடுதல் நேரம் தர முடியாது, ஆனால் உங்கள் நேரத்திற்கு கூடுதல் வாழ்க்கையை நிச்சயம் தர முடியும். 8, இது கடினம் இல்லை, இது புதிது மட்டுமே. 9, உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்கள் முடிவுகளை மட்டுமே பார்த்தார்கள், ஆனால் அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு முன் என்னென்ன தேர்வுகள் இருந்தது என்று யாரும் பார்ப்பதில்லை.